போனை கொடுங்க, போனை கொடுங்க. அண்ணா, என்னாச்சு? தினேஷ் வெளியே அனுப்ப முடிஞ்சுதா? இல்ல, இப்பதான் அவரை மூட்டையில கிச்சனுக்கு கொண்டு போனாங்க. அவரை வெளியே அனுப்பலான்னு வந்தா அதுக்குள்ள சக்திவேல் ஐயா வந்துட்டாரு. ஐயோ, அவர் அண்ணன் வேற வந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட தினேஷ் மாட்டினா அவ்வளவுதான். இருங்க இருங்க, நீங்க 2 பேரும் பதட்டப்படாதீங்க. இப்ப எல்லாரும் போய் மூட்டையை நோண்டணும்னா கயல் குடும்பத்துக்கு டவுட் வந்துடும். அப்புறம் தினேஷ் இங்க இருக்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆமா, அதனால நான் மட்டும் போய் நைஸா பார்த்து அவனை சேஃபா வெளியே அனுப்ப சரி, பார்க்கறேன். ஓகே, சரியா? போங்க. நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. பாத்து பாத்து பாத்து. கையில எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோ. இதையும் வச்சு. தேங்காய் மூட்டையில எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல. பிரதர், இந்த பக்கம் எங்க வரீங்க? அது சும்மா எப்படி சமைக்கிறீங்கன்னு பார்க்க வந்தேன். சும்மாவா? தனம், சீக்கிரம் ஆகட்டும். உங்களை பார்த்தா சமைக்கிறத வந்து பாக்குற மாதிரி தெரியலையே. வேற எதையும் பார்க்க வந்து சமாளிக்கிற மாதிரி தானே இருக்கு. ஐயோ, துரசிங்கத்தை கூட சமாளிச்சிடலாம் போல. இவங்களை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. அசானே, திருட்டு மொழி முழிக்கிறான் பாத்தீங்களா? ப்ரோ, நீங்க உங்க வேலையை பாருங்க. நான் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவேன். நாங்க எங்க வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க தான் தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். அட என்னங்க, கிச்சனுக்குள்ள வந்தது தப்பா? அது என்னவோ பெரிய கொலகுத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ, இவனுங்க வேற வந்துட்டானுங்களே. ஏய், சொல்ல சொல்ல நீங்க பாட்டுக்கு எல்லா மூட்டையும் தூக்கிட்டு வரீங்க. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? இத பாருங்க, இந்த வாடா போடா பேசுற வேலையெல்லாம் எங்க கிட்ட வச்சுக்காதீங்க. மச்சான் இரு, அப்படிதான்டா பேசுவோம். நீ என்ன விஐபியா? உனக்கு மரியாதை கொடுக்கிறதுக்கு. மூர்த்தி, என்னாச்சு? என்ன பிரச்சனை? இல்ல சிஸ்டர், தேங்காய் மூடி எடுத்து வந்ததுக்கு ஓவரா பேசிட்டு இருக்காங்க. டேய் ஓனா, யாரா ஓவரா பேசுறது? யாரா ஓவரா பேசுறது? சார், என்ன சார் பிரச்சனை? சமையலுக்கு தேவைதான் சார் எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கே சார் பிரச்சனை பண்றீங்க? இங்க பாருங்க, மூட்டைய தூக்கிட்டு வந்தது பிரச்சனை இல்ல. அந்த மூட்டையில என்ன இருக்குன்னு பாக்குறதுக்குள்ள இவனுங்க நிக்காம அந்த மூட்டையெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டானுங்க. மூர்த்தி, இப்ப ஏன் இப்படி பண்ணீங்க? ஐயோ கயல், நாங்க என்ன அவங்க வீட்டுல நகையா திருட்டிட்டு வரோம்? ஏதோ சந்தேகப்பட்டு செக் பண்ணோம். அதோட இவங்க பிரச்சனை பண்ணாங்க தெரியுமா? அதோ அவர்தான் நாங்க பேசிக்கிறோம், நீங்க போங்கன்னு அனுப்பிச்சு விட்டாரு. நம்மள வேற கோத்து விடுறானே. ஆமா, உனக்கு இங்க என்ன வேலை? இல்ல, அது கேட்டரிங் ஒர்க் எல்லாம் நல்லபடியா நடக்குதான்னு பார்க்க வந்தேன். இப்ப எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க? எங்களை பார்த்தா என்ன திருடங்க மாதிரியா தெரியுது? அப்படிதான் வச்சுக்கீங்களா? நாங்க கேட்கும் போது அதுல என்ன இருக்குன்னு எங்களுக்கு காமிச்சிருந்தா இப்படி அவசர அவசரமா ஓடி வர தேவை கிடையாதுல்ல. நாங்க ஓடில வரலையே, வண்டியில தான் வந்தோம். பயந்துமா? ஓடி போயிடலாம். டேய், நீ போலீஸ்னா உன் ஊரோட வச்சுக்கோ, புரியுதா? நீங்க எல்லாரும் ஊரை விட்டு வந்திருக்கீங்கன்றத ஞாபகம் வச்சுக்கீங்க. இது என் மாமாவோட ஊரு, அவரை மீறி ஒண்ணுமே நடக்காது, தெரிஞ்சுக்க. சரிடா, நீ போலீஸ்னா உனக்கு மேல அதிகாரிங்க இருக்காங்களா, அவங்களே இந்த ஃபங்க்ஷனுக்கு வரதான்டா போறாங்க. முடிஞ்சா கூப்பிட, எங்களுக்கு யாரை பார்த்தும் பயமே கிடையாது. ஐயோ, ஒரு முடிவுக்கு வரமாட்டானுங்க போலயே. இவனுங்களை வெளியே அனுப்பலனா மூட்டையை பிரிச்சு பாத்துடுவானுங்களே.
ஏன் சார் நிச்சயதார்த்தத்துக்கு அவங்க சமைக்கணும்ல, அவங்களே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. டைம் வேற ஆகுது, விடுங்க அவங்க சமைக்கட்டுமே. ஏய், உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? நீ ஏன் எல்லாத்துலயும் தலையை கொடுத்துட்டு இருக்க? இதோ பாரு, உனக்கு எதுக்கும் சம்மந்தமே கிடையாது, போய்கிட்டே இருக்கணும், புரியுதா? சார் உங்க பிரச்சனை தான் என்ன சார்? எதுக்கு எல்லார்கிட்டயும் இப்படி நடந்துக்கிறீங்க சார்? நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. வந்துட்டாங்கப்பா பஞ்சாயத்து தலைவி. இங்க பாருங்க, இவனுங்களை எல்லாம் ஒழுங்கா இருக்க சொல்லுங்க, அதுதான் இவனுங்களுக்கு நல்லது. இல்லனா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? ஏய் ஏய், இந்த சவுண்ட் விடுறதெல்லாம் உன் ஊர்ல வச்சுக்கோ. எங்க வந்து யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? பின்ன என்ன, நீங்க பண்றதெல்லாம் பார்த்து நாங்க சும்மா இருக்கணுமா? நாங்க வேலைக்கு தானே வந்திருக்கோம், நாங்க ஒன்னும் அடிமைலாம் இல்ல. கண்மணி, நீ பயப்படாத. மூட்டையில இருக்கிற தினேஷை எப்படியாச்சும் பிரபு சேஃபா வெளியே அனுப்பிடுவாரு. எப்படி முடியும்? தினேஷ் இருக்கிற மூட்டையை தேடி தானே என் அண்ணனும் சரவணனும் மண்டபத்துக்கு வந்திருக்காங்கன்னு ஆதர சொன்னான். அப்ப இந்நேரம் மூட்டையை பிரிச்சு பார்த்திருப்பாங்கல்ல. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. தினேஷ் பொண்ணு ஆயிடக்கூடாது. கண்மணி, அப்படிலாம் எதுவுமே ஆகாது. எதுக்கு நீயா அவர் மாட்டிப்பாருன்னு கற்பனை பண்ணிக்கிற? இல்ல, தினேஷ் இங்கிருந்து போயிட்டான்னு தெரிஞ்சாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். ஷோ, நீ பயப்படாம இரு முதல்ல. இவ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். சரி இருங்க, நான் போய் அங்க என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வரேன். இல்ல இல்ல, நீங்க இருங்க ஆதிர. நீங்க போனாதான் அவங்களுக்கு சந்தேகம் வரும். நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி, நான் வரேன். சரி, ஓகே. அழுதுட்டே இருக்காதடி. ஐயோ, இவனுங்க சண்டேல அந்த தினேஷை நம்ம எப்படி காப்பாத்துறது? நீங்க இவ்வளவு பேரும் இந்த மூட்டையை பார்க்க விட மாட்டேங்கிறீங்கன்னா அப்ப ஏதோ திருட்டு வேலை எல்லாரும் பண்றீங்க, அதானே? இங்க பாருங்க, திருடன் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, நல்லா இருக்காது, பாத்துக்கோங்க. அன்பு என்ன நல்லா இருக்காது சார். இப்ப என்ன உங்களுக்கு அந்த மூட்டையில என்ன இருக்குன்னு தெரியணும், அதானே? வாங்க என் கூட வாங்க. என்ன மாப்பிள்ள? ஓ மாப்பிள்ள, பாத்துறலாம். வாங்க வாங்க, பாத்துக்கோங்க, எல்லாத்தையும் பிரிச்சு பாத்துக்கோங்க, நல்லா பாருங்க. ஆஹா, இவன் மூட்டையை பிரிச்சு பார்த்தானா தினேஷ் மாட்டிக்குவானே.